Hi friends, welcome to my channel. Today lunch மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? கிளி மீன் குழம்பு நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் கிராமத்து முறையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. சின்ன வெங்காயம் சிறிதளவு, தோலை உரித்த பூண்டு ஒரு 10 பல், 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3, தேவையான அளவு புளி கரைசல் ரெடி பண்ணிக்க போகிறோம். தேவையான அளவு புளி அதாவது மீன் குழம்புக்கு எப்போவுமே சம அளவு புளி இருக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதாவது வெந்தயம் சோம்பு போட்டு அது வாசனைக்காக இந்த பொடி ரெடி பண்ணி அரைச்சி போடணும். இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிங்களா என்னன்னு தெரில. நான் இப்படி தான் இந்த முறையில் தான் நான் செய்வேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வாசனையாக நல்லாயிருக்கும். ஆயில் விடாமல் 1 ஸ்பூன் வெந்தயம், அதிகமாக எடுக்காதீங்க, வெந்தயம் கசப்பாக இருக்கும். வெந்தயம் சோம்பு இது ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க. இது கடைசியாக தான் அந்த பொடியை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கிறோங்க. சின்ன வெங்காயம் எப்போவுமே மீன் குழம்புக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்து பாருங்கள். மீன் குழம்பு சுவை நல்ல ஒரு அருமையான சுவையாக இருக்கும். முழுசாக செய்யுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, தோலை உரித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கருவேப்பிலை நல்லா போட்டு கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு கிண்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதுக்கு தக்காளி மசிக்கிற வரையும் நம்ம புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு புளிக்கரைசல் தண்ணி ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தேவையான அளவு ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க மீன் குழம்புக்கு. அந்த தக்காளி பழத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளிக்கரைசலை ஊற்ற போகிறோம். நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் எடுத்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. புளிக்கரைசலை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இது ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக கொதிக்க விடணும். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும். எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் ஒன்றா செட் ஆகி வரும். கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை மூடி போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க பொடியை மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டுட்டு இந்த பக்குவத்தில் இருக்க அந்த மீன் குழம்பு பாருங்கள். இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நீங்களே எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. நான் இந்த முறையில் தான் செய்வேன். கழுவி வச்சுருந்த மீனை சேர்த்தாச்சு. மீனை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடுங்க. அப்போ தான் உப்பு புளி மீனில் சாரும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி செய்வீங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாசனைக்காக கடைசியாக கருவேப்பிலை தூவிக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.